ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் போனா போகுது நம்ம வாயால யாரையும் காட்டி கொடுத்துட கூடாதுன்னு அமைதியா ஒதுங்கி போனா கடைசியில என் அப்பாவுக்கே திருட்டு பட்டம் கட்டுறியா நீ? நான் தான் பார்த்தனே, நீ தீக்குச்சிய கொளுத்துன, உன் புருஷன் பக்கத்துல நின்னாரு. கரெக்டா எங்க அப்பா பக்கத்துல போற நேரம் பார்த்து வேணும்னே குறி பார்த்து தூக்கி எரிஞ்ச. அது வெடிச்சு செதறி சூர்யா சருக்கு உடம்பெல்லாம் காயும். இதோ உயிருக்கு ஆபத்தாகி உள்ள படுத்து கிடக்குறாரு. எப்படி உனக்கு மனசு வருது? அவர் உன் கூட பிறந்த பொறுப்பு இல்லையா? கொஞ்சம் விட்டுருந்தா, ஏதாச்சும் எசக்கு பசுக்கா நடந்திருந்தா இந்நேரம் உயிருக்கே கூட ஆபத்தா இருக்கும்ல. இப்ப கூட சூர்யா சாரோட நிலைமை என்னன்னு டாக்டர் சொன்னாதான் தெரியும். இவ்வளவு மோசமா இருக்காரு. கூட பிறந்த தம்பிக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்யறதுக்கு எப்படி மனசு வருது உனக்கெல்லாம்? நான் இப்போ சொல்றேன், சூர்யா சாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னடி என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? கை நீட்டி அடிக்கிற, வசனமா பேசுற, என்ன தைரியம் இருக்கு உனக்கு? நிறுத்து. யாருவன்? என் தோட்டத்துல வேலை செய்யறவன், குப்பை அள்ளி போடுறவன், நான் குடுக்கற காசுல கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறவன். இவளுக்கு அவ்வளவு திமிரு ஏறி போச்சா? என்ன எதிர்த்து பேசுறா? ஏன் கண்ணு முன்னாடியே என் பொண்ண கை நீட்டுறா? யாருவன்? என்னடி உனக்கு மிதப்பு வந்துருச்சா? அந்த அளவுக்கா? கொஞ்சம் அமைதியா இரு. இது ஹாஸ்பிட்டல், வீடு இல்ல. எல்லாரும் சுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டும், எல்லாரும் வேடிக்கை பார்க்கட்டும். கை நீட்டி அடிக்கும் போது வாய மூடிக்கிட்டு நீங்களும் தானே வேடிக்கை பாத்தீங்க. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்னு? ஏன் பொண்ண கை நீட்டி அடிக்கிறதுக்கு இவ யாரு? இவ வெறும் குப்பை. தொடப்ப கட்டையால அடிச்சு குப்பைய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவன். என்ன ஏண்டி போனா போட்டும் பரவாயில்ல, இருக்கட்டும் விட்டா ஓவரா தலைக்கு மேல ஏறி நின்னு ஆடுற நீ? பார்த்துக்கிட்டே உன்னை ஒண்ணு இல்லன்னு பண்ற. நான் பண்ண நீ தலை தெறிக்க ஓடுவேன். சுந்தரவள்ளி, அம்மா நந்தினி, நீ வாமா. இங்க நிக்க வேணாம், நீ வாமா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. அம்மா எந்திரி மணி முதல்ல. என்னம்மா அதெல்லாம்? என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு மேல நான் கை நீட்டி இருக்க கூடாது. தப்புதாங்க ஐயா. டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஒரு பக்கம் சூர்யா சார் இப்படி கிடக்குறாருங்கிற ஆதங்கம், ஆனா தப்பையும் செஞ்சுட்டு அந்த பழிய தூக்கி ஒரு பாவமும் அறியாத எங்க அப்பா மேல போடுறாங்களேங்கிற கோபம், ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. சரிம்மா, விடு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ்வளவுதானே உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா. இப்ப பிரச்சனை அது இல்ல. நீ சொன்ன மாதிரி மாதவிதான் அந்த வேலையை பண்ணாளா? ஆமாங்க ஐயா, நானே பார்த்தேன். என்னவோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. சொல்றதுக்காக ஓடி வந்தேன். அதுக்குள்ள படப்படன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க வேற ஒரு கதையோட வராங்க. சொந்த தம்பி உயிருக்கு ஆபத்து வந்தா கூட பரவாயில்லன்னு இப்படி ஒரு காரியத்தை எப்படிங்க ஐயா மனசு வருது செய்யறதுக்கு? நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. சூர்யாவுக்கு எதிரிங்க வெளியில கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. நீ குடியில இருந்து அவனை மீட்டு கொண்டு வந்துட்டுனா அவனே தன்னைத்தானே அவனை பார்த்துப்பான்னு சொன்னேன். அது இவங்க எல்லாரையும் மனசுல வச்சுதான் சொன்னேன். இப்ப நடந்த சம்பவம் உனக்கு வேணா பெரிய அதிர்ச்சியா இருக்கலாமா? எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எப்படிங்க ஐயா இது?
என்ன வேணா செய்யறவங்கள கூடவே வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒன்னா நிம்மதியா எப்படிங்க ஐயா இருக்க முடியும்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்தா சந்தோஷமா இருக்குங்கிறது வெறும் நம்பிக்கை தாம்மா. ஆனா யதார்த்தத்துல அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா நான் இதை ஈஸியா விட்டுற மாட்டேங்க ஐயா. சூர்யா சருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சரிம்மா, உனக்கு எதுவும் ஆகாது. நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. ஐயா, வீட்டுக்கா? அவர் இப்படி படுத்து கிடக்கும் போது நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? அங்க போய் நான் என்னங்க ஐயா பண்ண போறேன்? இங்க இருந்தா தேவையில்லாம பிரச்சனை தாமா வரும். நீ வீட்டுக்கு போ. நான் தாங்க இருக்கேன்ல. சூர்யாவை பத்திரமா பாத்துக்கிறேன். இங்க என்ன நடக்குதுங்கிறத அப்பப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அவர் இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி நான் வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியும்? அவர் அடிபட்டதுல இருந்து எப்படி இருக்காருன்னு கூட இன்னும் பார்க்கல. சாருக்கு குணமாகற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நந்தினி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ சொல்ற எதையும் நான் மறுக்கல. உன் மனசுல அங்கதான் இருக்கும், அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா இங்க சூழ்நிலை சரியில்லைங்கிறத நீ புரிஞ்சுக்க. சுந்தரவள்ளி, மாதவி எல்லாரும் உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அதுவும் நீ மாதவியை கை நீட்டி அடிச்சிருக்க. அது அவங்க ஈகோ ரொம்ப தூட்டி விட்டுருக்கும். அவங்க சும்மாவே உன்னை கொத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அடிச்சுட்டு நீ பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு ஆத்திரம் தாமா வரும். உன்னை பழிவாங்கிற உணர்ச்சி தான் அதிகமா இருக்கும். நீ வீட்டுக்கு போமா, நாங்க இருந்து பாத்துக்கிறேன். நந்தினி, நீ நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நந்தினி, நான் எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு நம்பி நீ வீட்டுக்கு போமா. ஐயா, ஒரே ஒரு தடவை சூர்யா சார பார்த்துட்டு போயிடுறேன். அம்மா, அவன் ஐசியூல இருக்காமா. எப்படி நர்ஸ் உன்னை உள்ள விட மாட்டாங்க. பக்கத்துல அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நீ போனீன்னா பிரச்சனை தான் வரும். நீ வீட்டுக்கு போ, நான் சூர்யாவோட வீட்டுக்கு வரேன். போமா, போ, சொல்றது கேளு.